பிராக் லெஸ்னர். WWE பார்க்குற எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும் பிராக் லெஸ்னர் யாருன்னு. இப்போ அவரை பற்றி நம்ம இப்போ என்ன பேச போகிறோம்னா, ரெசல்மேனியா இப்போ ரீசெண்டாக நடந்த ரெசல்மேனியா 42 வந்து ஓபா ஃபெமி அப்படிங்கிற ஒரு புது ரெஸ்லர் கூட வந்து சண்டை பயங்கரமாக போட்டாங்க ரெண்டு பேருமே. இந்த ரெசல்மேனியா 42 வந்து ஓபா ஃபெமி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் கூட வந்து ஒரு ஃபைட்டில் வந்து பிராக் லெஸ்னர் இப்போ தோத்துறாரு. அவரோட ரெஸ்லிங் வாழ்க்கையை வந்து இதுதான் கடைசி மேட்ச்சு அப்படின்னு வந்து WWE அந்த வட்டாரத்தில் வந்து பேசிக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் வந்து முதல்ல 2002 வந்து WWE வராரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஆகிறாரு. அப்புறம் 2004 வந்து WWE விட்டு போயிடுறாரு. UFC அவங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வந்து 2012 வரைக்குமே வந்து UFC தான் இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே போயும் 2008 வந்து அதுலேயுமே வந்து UFC ஹெவிவெயிட் சாம்பியனாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் 2012 வந்து மீண்டும் WWE வராரு. அதில் வந்து ஜான்சினா கூட வந்து மேட்ச் கேட்குறாரு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மேட்ச்சு, ரொம்ப நேரமாக பயங்கரமாக போராடி, ஆனால் அந்த மேட்ச்சில் ஜான்சினா ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வருஷம் நடந்த ரெசல்மேனியாவில் வந்து அண்டர்டேக்கர் கூட வந்து ரெசல்மேனியா 30 ஒரு ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அண்டர்டேக்கர் கூட சண்டை போட்டவங்க யாருமே வந்து ரெசல்மேனியாவில் ஜெயிச்சதில்லை. ஆனால் அண்டர்டேக்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணது வந்து பிராக் லெஸ்னர் தான். அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து WWE வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிள் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2002 2022 வந்து ஜெயிச்சிருக்காரு. அது இந்த 2022 மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரிங்கில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தலை சிங்க மாதிரி நிற்பார். இவர் கூட சண்டை போட்ட ரெஸ்லர்ல பார்த்தீங்கன்னா யாருமே இவர் கூட வந்து ஈஸியாக சண்டை போட்ட முடியாது. அதுவும் 2015 ரோமன் ரெயின்ஸ் நடந்த மேட்ச் எல்லாம் வந்து பயங்கரமான மேட்ச், ஒரு கொடூரமான மேட்ச்னே சொல்லலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி போராடி சண்டை போட்டு ரெண்டு பேருமே. இப்போ நடந்த ரெசல்மேனியா 42 வந்து ஓபா ஃபெமி அப்படிங்கிற ஒரு புது ரெஸ்லர் கூட வந்து இப்போ சண்டை போட்டு வந்து அந்த மேட்ச்ல வந்து இப்போ அவர் தோத்துறாரு. இதுதான் அவரோட கடைசி மேட்ச் அப்படின்னு வந்து பேசப்படுது.